வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த டைப்ஸ்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிட் வைஸாக மூவ் பண்ணக்கூடிய வேல்யூஸை கெட் பண்ணுறது தான் அதாவது ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் ரெண்டு டைப் இருக்குது. லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. ஸோ அந்த லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூஸை வந்து நான் பிட் வைஸாக மூவ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை தடவை நான் மூவ் பண்ணுறனோ அதோட வேல்யூஸை வந்து எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ரைட் சைடில் நான் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எத்தனை தடவை நான் மூவ் பண்ணுறனோ அதோட வேல்யூ வந்து பிட் வைஸாக நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸோட நேமு அதை நான் கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸுங்கிறது மெயின் ஃபங்க்ஷன் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் பிரிண்ட்ல, அதாவது அவுட்புட்டில் நான் என்ன கெட் பண்ணணுமோ அதை கொடுக்குறேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் 10 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 2 இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கான சிம்பிள். சரியா, ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 இந்த 2ங்கிறது பிட்டோட வேல்யூ, 2 பிட்டு நான் வந்து மூவ் பண்ணுறேன். இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் மூவிங். சரியா, ஸோ எத்தனை தடவை நான் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி 10 × 4 = 40 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ. அதே மாதிரி இங்கே 10 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 3 இங்கே 10 கொடுத்துருக்கேன், இதோட வேல்யூ 10 கொடுத்துருக்கேன். 2 பிட்டு மூவ் ஆகணும் லெஃப்ட் ஷிஃப்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் 3யோட வேல்யூ, அதாவது மூவிங் டைம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை ரெண்டை நான் 3 தடவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி அதை வந்து 10ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு 80ங்கிற அவுட்புட் கிடைக்குது. சேம் அஸ் 20 2 × 2. ஸோ 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4ஓட 20 மல்டிப்ளை பண்ணால் 8. சேம் அஸ் 15 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 4 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2வை நான் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ 15ஓட நான் 16 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 240 கிடைக்கும். சரியா, ஸோ இதே மாதிரி தான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இந்த ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னால நம்ம டிவிஷன் பண்ணோம், இங்கே என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணோம், இங்கே நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம். சரியா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க 10 நான் 2ஆல் அதே மாதிரி தான் ஒரு கிளாஸுக்கு நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு என்ன வரணும், பிரிண்ட் ஆகணும் அவுட்புட்டில் அப்படின்னாக்க 10 எனக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 2 இதுதான் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கான சிம்பிள். சரியா, ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் 2ன்னு எனக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 10 நான் டிவைட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் டிவிஷன் பண்ணணும். ஸோ 2 பிட்டு இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்னா 2 டைம்ஸ் மூவ் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி இங்கே வந்து 10 வந்து நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் எனக்கு 2ன்னு கிடைக்கும். சரியா, ஸோ அதே மாதிரி தான் 20 இங்கே 2 × 2. ஸோ நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னாக்க எனக்கு 5 டைம்ஸ் வந்து என்னால் டிவைட் பண்ண முடியும் 4 20ல். சரியா, அதே மாதிரி இங்கே 20 2 3. ஸோ 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த 20ல் நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். சரியா, ஸோ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நோட்பேடில் டைப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணி உங்களுக்கு நான் அவுட்புட் கெட் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம நோட்பேடில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு எடிட்டரில் எடிட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு நோட்பேடில் எடிட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸோட நேமு நான் ஆப்ரேட்டர்னு வச்சுருக்கேன். கிளாஸோட நேமு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ரேட்டருங்கிறது கிளாஸோட நேமாக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங்கு
ஆர்குமெண்ட்ஸ். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து தான் மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறது தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். அதாவது நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க சிஸ்டம் டாட் அவுட்டு டாட் பிரிண்ட்டு எல்என் நம்ம என்ன ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் நம்ம என்ன ஆப்ரண்ட் என்ன ஆப்ரேட்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோமோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க 10 நான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 அப்படின்னு கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் மூவிங் டைம்ஸு அதை செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அதோட ஆப்ரேட்டர்ஸ் 10 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கொடுக்க போகிறேன். ஸோ சிஸ்டமு டாட்டு அவுட்டு டாட்டு பிரிண்ட்டு எல்என் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு பிபிடியில் சொல்லியிருந்த ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராம் தான் நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியான அவுட்புட்டு நம்மளுக்கு வரணும். ஸோ அதை தான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க 15 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 4. ஸோ இதுதான் நம்ம வந்து அவுட்புட்டாக கெட் பண்ண போகிறோம். நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம். இப்போ ஃபைலில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க என்னோட கிளாஸ் நேம் வந்து ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர்னு சேவ் பண்ணுறேன். சேவஸ் போயிட்டு நம்ம ஈக்குவலனில் ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயும் இதில் தான் நம்ம சேவ் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுறேன். என்னோடய ஃபைல் நேம் வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ரேட்டர் டாட் ஜாவா அப்படின்ற ஃபைல் நேம் கொடுத்து நான் எக்ஸ்டென்ஷன் நேம் கொடுத்துருக்கேன் ஜாவான்னு. ஸோ ஆல் ஃபைல்ஸில் போய் நான் ஃபைலில் வந்து ஜாவா ஃபோல்டருக்குள்ள சேவ் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண போகிறோம். ஸோ சிஎம்டி கொடுக்குறேன். சிஎம்டியில் போயிட்டேன். இப்போ சிஎம்டியில் போயிட்டு என்னோடய ஃபைல் எங்கே மூவ் ஆகிருக்கு அப்படின்றத நான் வந்து ஜாவா ஃபோல்டரில் தானே சேவ் பண்ணியிருக்கேன். டிகோலனில் ஜாவா ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிடி சேஞ்ச் டைரக்டரி டாட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபோல்டருக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா ஈக்குவலனுக்குள்ளே போகணும். அதனால் ஈக்குவலனுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே தான் ஜாவா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவலன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்து செட் பண்ணுறேன். ஸோ செட்டு பாத் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஃபைல் வந்து ஜாவா ஃபைல் எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஈக்குவலனில் தான் என்னோடய ஜாவா ஃபைல் இருக்குது. சாரி, சிகோலனில் இருக்குது. சிகோலனில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் ஜேடிகேயில் பின்னுக்குள்ளே இதுதான் என்னோடய ஜாவாவோட ஃபைல் லொக்கேஷன்ஸ் இதில் தான் இருக்குது. ஸோ அதை நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்னா என்னோட பாத்து இதில் இருக்குன்னு செட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் ரன் ஆகுங்கிறதுக்காக சேஞ்ச் டைரக்டரி ஸ்பேஸ் என்னோட ஃபோல்டர் நேம் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட ஃபைலை வச்சுருக்கேன். சரியா? ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி கம்பைல் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் டாட் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரன் ஆகணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு எரர் இல்லை. ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸு ஆப்ரேட்டர். ஸோ நான் சொன்ன அவுட்புட் வந்துருச்சா? ஸோ ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாக்க
10 லெஃப்ட் ஷிஃப்ட் ஃபார் ஆப்ரேட்டர் 2. ஸோ மல்டிப்ளை எனக்கு பண்ணி எனக்கு 40 80 80 240 அப்படின்னு கொடுத்துருச்சு. சரியா? ஸோ இதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ணுறதுனால ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அவுட்புட். ஸோ ஓகேயா? ஸோ இப்போ உங்களுக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரையும் நான் அதே மாதிரி ஆப்ரேட்டர் 1 அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு 10, அதுக்கப்புறம் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 2, 20 ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 2, 20 ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 3. ஸோ அது மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இதை ஃபோல்டர் வந்து ஆப்ரேட்டர் 1 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸோ இதை ஃபார்மேட்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நான் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம சிஎம்டி போகணும். ஸோ சிஎம்டி அப்படின்னு கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கிறேன். முதல்ல வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். இப்போ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் நான் ஆல்ரெடி ஜாவாவில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்க மாதிரி சிடி, அதாவது என்னோட டைரக்டரியை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிடி /. கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்னோட ஃபோல்டர், அதாவது ஜாவாங்கிற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அது ஈகோலனில் இருக்குது. ஸோ ஈகோலனுக்கு நான் மூவ் ஆகுறேன். ஸோ ஈகோலனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாத்தை செட் பண்ணுறேன். சரியா? ஸோ செட் பாத் அப்படின்னு கொடுத்து ஆல்ரெடி லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ செட் பாத் கொடுத்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். பாத்தை காப்பி பண்ணிக்குவோம். இங்கே இருக்க பாத்து. ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி செட் பாத்தில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா எந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகணுமோ அதுக்கு போகணும். ஸோ சிடி ஜாவா ஈக்குவலனில் ஜாவாங்கிற ஃபோல்டரில் தான் நான் என்னோடய ஃபைல் ஆப்ரேட்டர் 1 அப்படிங்கிற ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மூவ் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கம்பைல் பண்ணணும். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் ஆப்ரேட்டர் 1 ஆப்ரேட்டர் 1 அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபைல் நேமு. ஸோ .javaங்கிறது எக்ஸ்டென்ஷன் நேம். சரியா? ஸோ ஓகே, இப்போ எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு. எரர் ஏதாவது இருந்திருந்ததுன்னா வந்திருக்கும். எரர் இல்லை. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஆப்ரேட்டர் 1ங்கிறதா என்னோட ஃபைல் நேம். ஸோ எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்க ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேட்டரில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லக்கூடிய ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.